வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நைட் ஃபிஷிங் பண்ண போகிறோம். கொடுவா தான் டார்கெட் பண்ணுறோம். பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் பேக் வாட்டர். கொடுவா பிடிக்கிறதுக்கு லைவ் ப்ரான்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்திங்கன்னா 3 to 4 inches சைஸில் ஒயிட் ப்ரான்ஸ் அது கிடைச்சா தான் இது கண்டிப்பாக பிடிக்க முடியும். மேக்ஸிமம் என்ன சைஸ் கிடைக்குதோ அந்த சைஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் லைவ் ப்ரான்ஸை வந்து நம்ம எப்படி ரொம்ப நேரத்துக்கு உயிரோடு வச்சுருக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா ஏர் பம்ப் யூஸ் பண்ணுவோம், அது மோட்டர், ஏர் மோட்டர் சொல்லுவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர் மோட்டர் எதுவும் யூஸ் பண்ணலை. ஃபிஷர்மேன் ஒரு புது டெக்னிக் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் ப்ரான்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வலை போட்டு மூடி சுருக்கு கயிறு போட்டு கட்டி தண்ணிக்குள்ளேயே முக்கி வைக்கிற மாதிரி. இது வந்து பொதுவாக போட் ஃபிஷிங்க்கு தான் இது வந்து அப்ளிகபிள். அதையும் நான் சொல்கிறேன். அந்த மிடில் ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி கட்டுவாங்க, நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுற எல்லா மெத்தட்ஸுமே அதில் இருக்கும். போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் ப்ரான்ஸ் கலெக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு நெருங்கிட்டோம். இங்கே வந்து அவங்க பிடிச்சி ஒரு பேக்கில் போட்டு தண்ணியில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ பார்த்து கலெக்ட் பண்ணி நாங்கள் எடுத்து எங்களுடைய பாத்திரத்தில் போட்டுப்போம். இதுதான் அந்த பேக். ஆக்சுவலி பாருங்கள், இதுதான் ஃபிஷர்மேன் கொண்டு வந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ்லாம் கொட்டிட்டு ஒரு சின்ன வலையை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சுருக்கு கயிறு மாதிரி போட்டு கட்டிடுறோம். இதை தான் வந்து நாங்கள் தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி வைப்போம். கொடுவா பிடிக்க போகிற ஸ்பாட்டை வந்து என்னுடைய பழைய வீடியோலேருந்து ஒரு கிளிப்பிங்கை இதில் கட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன் ஒரு ஏரோ மார்க். அந்த ராக் சைடில் தான் நாங்கள் போட போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ராக் மேலேருந்து போடாமல் இந்த இடத்துல வந்து நாங்கள் போட்டை நிற்க வச்சு பேரலாக நிற்க வச்சு போட போகிறோம். எதனால்னா நைட் டைமில் போடும்போது மீன் அடிச்சதுன்னா இறங்கி எடுக்கவும் முடியாது, அறுத்துட்டு போயிடும், நம்ம விழவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் போட் மேலேருந்து அப்படியே நம்ம கீழே இறக்கி நம்ம ஈஸியாக மீனை பிடிக்கலாம். அப்போ தான் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. கொடுவா பிடிக்கிறதுக்கான ஹூக் சைஸ் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கொடுவா பிடிக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா லோ டு ஹை டைடு. நாங்கள் பிடிக்கிற டைமில் வந்து 3 o'clock தான் ஹை டைடு. ஸோ எங்கள் போட்டை நாங்கள் 12:30க்கே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்டு நாங்கள் பிடிச்சி வச்சிருந்த ப்ரான்ஸ்லேருந்து சின்ன ப்ரான்ஸாக செலக்ட் பண்ணி அது வேறு ஃபிஷ்ஷுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணி போட்டோம். ஏன்னா அதற்கே சும்மா இருக்க முடியாதுல்ல. போடும்போது எங்களுக்கு சில மீன்கள் கிடச்சிது. சின்ன ப்ரான்ஸை போட்டு பிடிக்கும் போது தேலின்னு ஒரு வகை மீன் கிடச்சிது. எல்லாமே 1/2 கிலோ சைஸில் ஒரு 5 கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு குரூப்பர் கிடச்சிது. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 o'clock எக்ஸாக்டாக நாங்கள் பெரிய ப்ரான்ஸை கோர்த்து கொடுவாக்கு டார்கெட் பண்ணோம். 3 o'clock கரெக்டாக எனக்கு ஒன்று அடிச்சது. ஒரு 1 kg அபோவ் இருக்கும். அதுக்கப்புறம் 3:30க்கு ஒன்று அடிச்சது இன்னொருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு, அது 1.5 கிலோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசியாக தெரியும் நாங்கள் பிடிச்சது உங்களுக்கு. இந்த தேலி மீனை வந்து அன்ஹூக் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அதோடைய முதுகு மேலேயும் சைட்லேயும் 2 முள் இருக்கும். அந்த முள் நம்மளை குத்துச்சுன்னா லைட்டாக நெஞ்சு அடைக்கிற மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபிஷர்மேன். அதனால் அவங்களே கேர்ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. தேலி மீன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் நாங்கள் கை வைக்கலை. இந்த வாட்டி அவரே எங்களுக்கு எல்லாமே அந்த முள்ளெல்லாம் உடச்சி கொடுத்து அதை அன்ஹூக் பண்ணி நாங்கள் ஒரு ட்ரம் வச்சுருந்து அந்த ட்ரம்மில் போட்டு கொடுத்தாரு. கொடுவா வந்து டே டைமில் கூட பிடிக்கலாம் ஹை டைட் வரும்போது. ஆனால் நாங்கள் நைட் டைம் பிளான் பண்ணதுக்காகனா நைட் டைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நைட்டு பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் 2 பிடிச்சோம். என்னால் நல்ல சைஸ் தான் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குரூப்பர் ஃபிஷ்ஷு. இது போல் இன்னும் ஒரு சில மீன்கள் கூட எங்களுக்கு கிடச்சிது. ஆனால் தூக்கிறதுக்குள்ளே காண்டு ஓடிடுச்சு. ரொம்ப சின்ன ஃபிஷ். இதுதான் டோட்டலாக தேலி மீன்.
இதுதான் ஃபஸ்ட்டு கிடச்ச கொடுவா. நல்ல 1 kg அபவ் இருந்தது. போட்டில் இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஈஸியாக தூக்க முடிஞ்சது எங்களால். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பாத்திரம். இந்த பாத்திரத்துலேருந்து அவர் எப்படி எடுத்துகிட்டு திருப்பி எப்படி அவர் செட்டப் பண்ணி தண்ணிக்குள்ளே போடுறான்னு பாருங்கள். இது போட் ஃபிஷ்ஷிங்க்கு தாங்க இது அப்ளிகபிள். ஏன்னா நம்ம போட்டில் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது தண்ணியை நம்ம ஜஸ்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆங்கர் போட்டு நிற்கும் போது இதை தண்ணிக்குள்ளே விட்டுட்டு நம்ம தேவைப்படும் போது தூக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே போட்டுடலாம். இப்போ அவர் எப்படி ஹுக் பண்ணார் பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தடில் ப்ரான்ஸை நாங்கள் பாத்திரத்தில் போட்டு தண்ணிக்குள்ளே டிப் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், நம்ம அடிக்கடி தண்ணி சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏர் மோட்டர் தேவையில்லை. அதே போல் டைரெக்டாக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆனாலும் தண்ணி சூடாகி ப்ரான் செத்து போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நம்ம தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போட்டுடலாம். அவர் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு, அதில் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஏன்னா அவர் 2 லைன் போட்டிருந்தார், அதில் ஒன்றுத்தில் மாட்டிடுச்சு. ஸோ செகண்ட் லைனை மேலே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த கொடுவாவை எடுத்து இப்போ அந்த ட்ரம்மில் போடுவார். பாருங்கள், இப்போ நாங்கள் போட்டை எப்படி பார்க் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணிருந்தோமோ அந்த மாதிரி ஒரு 10 போட் அதே மாதிரி போட்டு ஒரு போட்டுக்கும் 20 அடி கேப்பில் ஃபிஷர்மேன்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட்லைன் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் 4:30 வரைக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ணோம். 3:30க்கு அப்புறம் எந்த மீனும் அடிக்கலை. ஸோ 4:30க்கு நான் வைண்ட் அப் பண்ணிட்டோம். அது வரைக்கும் எங்ககிட்ட இருந்த ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா உயிரோடவே இருந்தது. எங்கிட்ட ஒரு 20 ப்ரான்ஸ் கிட்ட மீந்துடுச்சு. அதை நாங்கள் ஃபிஷர்மேனுக்கே கொடுத்தோம். ஏன்னா அவங்க விடிய காலையில் ஜிடிக்கு போடுவாங்க, அதனால் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது ப்ரான்ஸ் நல்ல ஆக்டிவாகவும் இருக்குது, எல்லாமே லைவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. 2வது கொடுவா போடுறாரு. அதுக்கப்புறம் இதை குக் பண்ணியிருந்தோம் எங்கள் வீட்டில், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே போல் ஒரு ஃபிஷ்ஷும் டார்கெட் பண்ணி பிடிக்கிற வீடியோ டீட்டெயிலாக நான் போட போகிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.